எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம ரைன் கிஸ்ட் ஃபேட்ங்கிற ஆன்கோயிங் சைனீஸ் ரொமான்டிக் டிராமா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல ஒரு கிக் பாக்ஸரா இருக்கிற நம்ம ஹீரோ யூச்சன் கருணையே இல்லாம ஆப்போனண்ட்டை போட்டு அடி பொளந்து கட்டிட்டு இருக்கும்போது அங்க வர நம்ம ஹீரோயின் பூலான் அவனையே குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஆக்சுவலா 6 வருஷங்களுக்கு முன்ன ஒரு ஃபேமஸான ப்ரோ லெவல் கிக் பாக்ஸரா இருந்த நம்ம ஹீரோ சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா மேட்ச் ஃபிக்ஸிங்ல ஈடுபட்டதுனால அவரை பேன் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இப்போ இந்த மாதிரி இல்லீகலாக நடந்துட்டு இருக்க மேட்ச்ல பார்ட் டைம் பாக்ஸராக இருந்துட்டு ஃபுல் டைம் ஃபிஷர் மேனாக இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவரையே ரசிச்சு பார்க்குற நம்ம ஹீரோயின் ஆர்கனைசர் கிட்ட எனக்கு அவன் வேணும்னு கேட்க கொஞ்ச நேரத்தில் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சதும் அதில் வின் பண்ண நம்ம ஹீரோ ஆர்கனைசர் கிட்ட காசு கேட்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை, அதனால நீ மேலே இருக்கவங்கள்ட்ட போய் பேசிக்கோன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோவுமே தன்னோட கட்டுமஸ்தான உடம்ப கவர் பண்ணிட்டு வந்து நான் இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டேன், ஸோ பேசினபடி ப்ரைஸ் அமௌண்ட்டை கொடுங்கன்னு கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஸ்வீட்டா திரும்பவும் அவ்வளோதான் நம்ம ஆளு ஃபிளாட் ஆகிடுறான். ஆக்சுவலா 6 வருஷத்துக்கு முன்ன அன்எக்ஸ்பெக்டடா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு கார்க்குள்ள கசமுசா நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறாங்க. அதனாலதான் ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகியிருக்கான். பட் எதுவுமே நடக்காத மாதிரி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கன்னு ஹீரோயின் கேட்க கடுப்பாகி நம்ம ஆள் அப்படியே பக்கத்துல வரவும் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னே என் கூட அவ்வளோ க்ளோஸா இருந்துட்டு திடீர்னு சொல்லாம போயிட்ட, அப்புறம் எதுக்காக இப்ப வந்திருக்கன்னு கேட்க ஹீரோயின் $10 மில்லியன் பணம் கொடுத்து உடனே என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, 3 மாசத்துக்கு எனக்கு கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டான்னு சொல்ல நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பழைய கணக்கே இன்னும் முடியல, அதுக்குள்ள புது கணக்கு ஆரம்பிக்க பாக்குறியா? பணத்தை வச்சு எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்காத, கண்டிப்பா அது என்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அப்புறம் எப்படி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிற உங்க அம்மா உயிரை காப்பாத்த போறேன்னு ஹீரோயின் கேட்க நீ என்னை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த மேட்ச் கூட நீ என்ன பிடிக்கிறதுக்காக போட்ட தூண்டில் தானா? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படிலாம் பண்ணிருப்பன்னு கேட்டு ஹீரோ கையில கிடைச்சது தூக்கி அடிக்கிறான். ஹீரோயின் பயந்துடுறாங்க. நான் எல்லா விஷயங்களையும் லீகலா மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு ஹீரோயின் சொல்ல கோவப்படுற ஹீரோ எதுவா இருந்தாலும் நான் செஞ்சுட்டு தான் பேசுவேன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ட்ரை பண்றான். ஓகே, அதுக்கு முன்னாடி என் கூட கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு சொல்ல கொய்யால இவெல்லாம் திருந்தவே மாட்டான்னு சொல்லி இங்க பாரு, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, சோ தேவையில்லாம என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது அங்க தொங்கிட்டு இருக்க பல்பு ஹீரோ மண்டையில மட்டுன்னு பற்றவும் எப்படியோ நம்ம ஆளு சமாளிச்சு போய் வேற எவனையாவது பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பவும் நீ உன் கெத்த விட்டு கொடுக்க விரும்பலனா நான் வேணும்னா இதை ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பிளான் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல சீக்கிரமா போய் மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடு, இல்ல அவங்களே வந்து உன்னை புடிச்சிட்டு போயிருவாங்கன்னு கலாய்ச்சிட்டு ஹீரோ கிளம்புனதும் இவனை விட்டா எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல, எப்படியாவது நான் ஹீரோவை அடைஞ்சாகணும்னு ஹீரோயின் பிளான் பண்றாங்க. தென் தன்னோட ஃபிஷிங் போட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ கல்யாணமா கத்திரிக்காவா சரியான ஃப்ராடு, இந்த தடவை நான் கண்டிப்பா ஏமாற மாட்டேன்னு சொல்லி ஷேவ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்காவா பிளான் பண்ணி கல்யாண கான்ட்ராக்டுக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஹார்பருக்கே வந்துடுறாங்க. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதான்னு கேட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்கும்போது அம்மான்னு 2 குழந்தைங்க கத்திட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் குழந்தைங்க தான். இங்கெல்லாம் நீங்க வரக்கூடாது, காருக்குள்ள போய் சமத்தா உட்காருங்கன்னு ஹீரோயின் சொல்ல இந்த பேட் அங்கிள் உங்களை ஏதாவது பண்ணிடுவாரோன்னு பயந்துதான் காப்பாத்துறதுக்காக நாங்க ஓடி வந்தோன்னு குழந்தைங்க சொல்ல பேட் அங்கிள் ஆனா உங்க அம்மாவை மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்து கடல்ல இருக்கிற மீனுக்கு தீனியா போட போறேன்னு ஹீரோ மிரட்டுறான். குழந்தைங்க பயந்துடுறாங்க. இப்படிலாம் பேசாதன்னு ஹீரோயின் திட்டுறா. 6 வருஷத்துக்கு முன்னே என் கூட பழகிட்டு அதுக்கப்புறம் எவனையோ உஷார் பண்ணி 2 குழந்தைங்களை நீ பெத்துட்டியான்னு ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு கோவமா வருது. ஆனா கண்ட்ரோல் பண்ணிட்டு என் குழந்தைங்களுக்கு நீ அப்பாவா இருக்க முடியுமான்னு ஓப்பனா கேட்டுடுறாங்க. சிங்கிள் மதரான உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னோட 2 குழந்தைங்களுக்கும் அப்பாவா இருக்கிறதுக்கு இந்த $10 மில்லியன் போதுமா என்ன? என்னோட பர்த் அவ்வளோதானான்னு ஹீரோ கேட்குறான். சரி, நோ ப்ராப்ளம், உனக்கு ஓகேன்னா சொல்லு. நீ இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்றதுக்கு முன்ன நாம சில விஷயங்களை பத்தி தெளிவா பேசிடலாம். முக்கியமா நம்ம ஃபேமிலிக்கு தேவையான எல்லாத்தையும் நீ என் கூட இருக்க போற இந்த 3 மாசத்துல நான் செஞ்சிடுறேன்னு ஹீரோயின் சொல்றா. இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி பக்கத்துல வர நம்ம ஹீரோ ஏற்கனவே 2 குழந்தைங்களை பெத்துட்டு இப்ப ஏன் மூலமா இன்னொரு குழந்தை பெத்துக்க ஆசைப்படுறியா? உங்களை மாதிரியான பணக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப தான் திமிருன்னு திட்டவும் என் குழந்தைங்களுக்கு முன்னால இப்படிலாம் தப்பா பேசாத, முடியும் முடியாது 2த்துல ஏதாவது ஒன்று சொல்லுன்னு ஹீரோயின் கேட்க என்னைக்குமே என்னோட பதில் முடியாது மட்டும் தான் ரிப்ளை பண்ணிட்டு ஹீரோ கிளம்பிடுறான்.
யூச்சன், நீ இந்த மாதிரி இல்லீகலான பாக்ஸிங் மேட்ச்ல கலந்துக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப டேஞ்சர். எப்ப வேணா போலீஸ் கிட்ட மாட்டிக்கலான்னு ஹீரோயின் வார்ன் பண்றாங்க. செம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ அவங்கள அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு வந்து கார்க்குள்ள தள்ளி, இதுக்கப்புறம் என்ன பார்க்க இங்க வந்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. அம்மா என்னாச்சு? யார் இந்த அங்கிள்? எதுக்காக உங்க கூட சண்டை போட்டாருன்னு குழந்தைங்க கேட்க பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க சும்மா விளையாடிட்டு இருந்தோன்னு ஹீரோயின் சொல்ல, இதுக்கப்புறம் நீங்க அவர் கூட எல்லாம் விளையாடாதீங்க, உங்களுக்காக நான் பேப்பர் ஏரோப்ளைன் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பையன் கொடுக்கறான். வாங்கி பார்த்தா அது நம்ம ஹீரோ தனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு வேணும்னு கேட்டு அடிச்சிருக்க நோட்டீஸ். ஓ, சாருக்கு கல்யாணம் ஆசையெல்லாம் இருக்கா? அப்புறம் எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ற? கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன்னு ஹீரோயின் திரும்ப ஆக்ஷன்ல இறங்குறா. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். என் பேரு புலன். நான் இந்த கிராமத்தை சேர்ந்த 28 வயசு மீனவரான சொந்தமா பைக்கும் ஃபிஷிங் போட்டும் வச்சிருக்க மிஸ்டர் யூச்சனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதுக்கு எனக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் வேணும்னு கேட்டு ஹீரோயின் லவுட் ஸ்பீக்கர்ல கத்தவும் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுற நம்ம ஹீரோ உடனே அங்க வந்து மைக்க புடுங்கி, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போன்னு திட்டுறான். ஹீரோயினும் குழந்தைங்களும் பயந்துடுறாங்க. ஏன்பா யூச்சன், யார் அந்த பொண்ணுன்னு ஆன்டி கேட்க, ஏதோ பைத்தியம் போல, யாரும் கண்டுக்காதீங்கன்னு ஹீரோ சொல்ல, நல்ல வேலை நான் கூட எங்க நீ என்னோட பொண்ணு வெள்ளி, உன் சின்ன வயசு ஃப்ரெண்டை விட்டுட்டு இவளை மேரேஜ் பண்ணிக்க போறியோன்னு பயந்துட்டேன். என்னோட பொண்ணால மட்டும்தான் உனக்கு நல்ல ஒய்ஃபா இருக்க முடியும்னு ஆன்டி சொல்லும்போது அந்த பொண்ணு வெள்ளியே வந்துடுறா. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கவே விருப்பம் இல்லைன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக இந்த பொண்ணு இங்க வந்திருக்கான்னு வெள்ளி கேட்க, ஹீரோவோட அம்மா தான் தான் இறந்து போறதுக்குள்ள தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிற ஆசையில போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்கிறத ஊருக்காரங்க சொல்றாங்க. மருமகனே, உனக்கு அப்படி கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருந்ததுன்னா எதுக்காக வெளியாளுங்களை பாக்குற? அதான் வெள்ளி இருக்கால, உன் மேல உயிரியே வச்சிருக்கான்னு ஆன்டி சொல்ல, வாடி என் சக்கலத்தி, நீ தான் எனக்கு போட்டியான்னு ஹீரோயின் கேட்க, ஏற்கனவே 2 குழந்தைங்களை பெற்ற நீ என் பொண்ணுக்கு ஈக்குவல் ஆகிட முடியாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு ஆன்டி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ கொடுக்குற இந்த $100 மில்லியன் தப்பான முறையில் பிறந்த இந்த 2 குழந்தைங்களுக்கும் என்னால் அப்பாவா இருக்க முடியாது, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லவும் கோவப்பட்டு ஹீரோயின் அவனை பலாருன்னு அரைஞ்சு, என் குழந்தைங்களை பற்றி எதுவும் தெரியாமல் இப்படி தப்பா பேசாத, உனக்கு மரியாதை அவ்வளோதான்னு சொல்லி திட்டிட்டு வரும்போது டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, ஹீரோயினோட பையனுக்கு கிரானிக்கல் லுக்மியான்னு ஒரு வியாதி இருக்கும். அந்த டிசீஸை குணப்படுத்துறதுக்கான போன் மேரோவை அந்த குழந்தையோட அம்மாக்கும் அப்பாக்கும் பிறக்கிற அடுத்த குழந்தைகிட்டே இருந்து, அதாவது நியூ பார்ன் பேபி கிட்டே இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ டாக்டர் வேற வழி இல்லை, முடிஞ்ச வர சீக்கிரமா நீங்க நெக்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆகுங்க, அப்பதான் உங்க பையன் உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம ஹீரோயின் 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தைங்களோட அப்பாவான ஹீரோவை தேடி வந்திருக்கா. பட் அவன் தான் புரிஞ்சுக்காம ரொம்ப தப்பா பேசிட்டான்ல. ஸோ அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அளவும் என்னன்னே தெரியாம குழந்தைங்க ஆறுதல் சொல்றாங்க. ஈவன் ஹீரோயினுமே நம்ம பையன் உயிரை காப்பாத்துறதுக்காகவாவது நம்ம ஹீரோ பேசுற எல்லாத்தையும் பொறுத்துக்கணும், வேற வழி இல்லைங்கிறத உணர்ந்து அமைதியா கார் ஓட்டும் போது பையனுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோவோட அம்மாவையும் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இப்படி நீ எனக்காக கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல, நீ இப்போ பெரிய பையனா வளர்ந்துட்ட, ஸோ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்கோன்னு அம்மா சொல்றதை கேட்டுடுற ஹீரோயின் இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லி நைஸா உள்ள பூந்து, ஹாய் ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க பையனோட ஃப்ரெண்டு, என் பேரு பூலான்னு இன்ட்ரோ ஆக்கிரா. அவங்களுக்கா சந்தோஷம் தாங்க முடியல, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, அதெல்லாம் இல்லம்மா, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு ஹீரோ சமாளிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் விடாம, நேத்து நைட் என்கிட்ட அவ்வளோ ஸ்வீட்டா ரொமான்டிக்கா கொஞ்சம் பேசினேன், இப்ப என்ன அம்மாக்கு முன்னால வெக்கப்படுறியான்னு கேட்கவும், இவ தான் நம்ம மருமகன்னு அம்மா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோ விடாம வெளியில அழைச்சிட்டு வந்து, உனக்கு அறிவில்ல, ஒரு பேஷண்ட்டுக்கு முன்ன எப்படி பேசணுங்கிற விவஸ்தை கிடையாதான்னு கேட்டு திட்டுறான். உன்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அது மட்டும் இல்லாம நீ மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணு இதுக்கு முன்ன யாரையும் டேட்டிங் பண்ணிருக்க கூடாது, நீ அவங்களுக்கு டவுரி தரமாட்ட, உனக்கு சொந்த வீடு இல்ல, அவங்களும் உன் கூட சேர்ந்து ஃபிஷிங் போட்ல தான் தங்கணும்னு 1008 கண்டிஷன் போட்டிருக்க, அதனால உன்னை மேரேஜ் பண்ணிக்க எந்த பொண்ணுமே முன் வர மாட்டா. ஈவன் நீயுமே உங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னா உனக்கு வேற வழி இல்ல, என்னதான் நீ மேரேஜ் பண்ணி ஆகணும்னு ஹீரோயின் ட்ரிகர் பண்றாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லி ஹீரோ திரும்பும் போது டக்கு நம்ம ஆளு காலை எக்கிடுறா. ஸோ கிஸ் பண்ற மாதிரி ஹீரோக்கு பக்கத்துல போகவும் நம்ம ஆளு உறைஞ்சு போயிடுறான். என்னை விட்டா உனக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே அவர் பாக்கெட்ல கையை விட்டு மொபைல் எடுத்து தன்னோட நம்பரை சேவ் பண்ணி கொடுத்து, இன்னும் 2 மணி நேரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ள நல்லா யோசிச்சு உன்னோட முடிவை எனக்கு சீக்கிரமா சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அப்போ அங்க வர அவங்க ஃப்ரெண்டு, நீ ஹீரோ கிட்ட எல்லா விஷயங்களையும் பத்தி பேசிட்டியான்னு கேட்க அவன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டான். பார்த்தா அதுக்கு ரொம்பவே நல்லவன் மாதிரி நடிக்கிறான்னு சொல்லவும்,
பேசாம இவங்க 2 பேரும் அவனோட குழந்தைங்க தாங்கிற உண்மையை சொல்லிடுன்னு ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோ இப்போ ஒரு சில இல்லீகலான பாக்ஸிங் மேட்ச்சில் ஈடுபட்டு இருக்கிறதுனால எப்போ வேணாலும் அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலாம். அதே நேரம் ஒரு மீனவ கிராமத்தில் கேங்ஸ்டர் மாதிரி வாழ்றது எனக்கு பிடிக்கல. இது கண்டிப்பாக என் குழந்தைங்களை பாதிக்கும். ஸோ இப்போதைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல. அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ என்னோட பையனை பார்த்துக்கோ, கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில் வரும்போது, ஏன் நீ இப்படி ஹீரோவை விடாமல் துரத்திட்டு இருக்க? கண்டிப்பாக அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நானுமே நீ அவனை டிஸ்டர்ப் பண்ண அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லி வெண்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஹீரோயின் அவளை பெருசா கண்டுக்காம போகவும், உன்ன மாதிரி இல்லீகலா குழந்தை பெத்துக்கிட்ட ஒருத்திய கண்டிப்பா ஹீரோ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு சொல்ல, என்னோட குழந்தைங்களுக்கு அடையாளம் இருக்கு, சோ பார்த்து பேசுன்னு ஹீரோயின் மிரட்ட, பேரு ஊரெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், ஆனா அவங்களுக்கு அப்பா பேரு தெரியாதேன்னு இவ நக்கல் பண்றதுனால கோவப்பட்டு அடிக்க கை ஓங்கிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. பாத்தியில என்னோட யூசான் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கரெக்டா வந்து நிக்கிறான்னு வெண்லி சொல்லும்போது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், பட் அதுக்கு முன்ன ஒரு சில விஷயங்களை பத்தி தெளிவா பேசணும்னு ஹீரோ சொல்ல, வா போலான்னு ஹீரோயின் அழைச்சிட்டு போறாங்க. நீ ஹீரோயினுக்கு தப்பான முறையில பிறந்த 2 குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்க விரும்பலன்னு சொன்னீல, அப்புறம் எதுக்காக போறேன்னு வெண்லி கேட்க, கடுப்பாகிடுற ஹீரோயின் அவன் கையை தட்டி விடுறாங்க. இந்த தடவை ஹீரோ அமைதியா தான் இருக்கான். அப்புறம் என்ன, மொத்த கோவத்தையும் சேர்த்து வச்சு வெண்லி கண்ணத்துல சப்பு சப்புன்னு அப்பி, இன்னொரு தடவை என் குழந்தைங்களை பத்தி தப்பா பேசின, இதுக்கப்புறம் விழ போற அடி கண்டிப்பா உனக்கு மரண அடியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. வெண்லியால இதை ஏத்துக்கவே முடியல. யூசான் கண்டிப்பா இதை நினைச்சு நீ வருத்தப்படுவன்னு கத்துறா. ஆனா நம்ம ஆள் அதெல்லாம் கண்டுக்காம ஹீரோயினை தரதரன்னு இழுத்துட்டு வந்து ஹெல்மெட்டை கொடுத்து வண்டியில ஏறுன்னு சொல்ல, அவங்களுமே உட்காடுறாங்க. பட் எந்த ஆங்கிள் பிடிக்கிறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோ பிரேக் போடவும் டக்குன்னு நல்லா இடுப்ப கிரிப்பா பிடிச்சிக்கிறா. தென் தன்னோட போர்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வந்து ட்ரெஸ்ஸை கழட்டி சீக்கிரமா ரெடி ஆகுன்னு சொல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம், ஃபர்ஸ்ட் நாம பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கலான்னு ஹீரோயின் தயக்கத்தோட சொல்றா. அதெல்லாம் முடியாது, சீக்கிரமா ரெடி ஆகிட்டு வா, நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கிட்டு வருவோன்னு ஹீரோ சொல்லவும், எது ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணுமான்னு ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்க உன்னை ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட தேவைகள்லாம் முடிஞ்சதும் உனக்கு அவன் டிவோர்ஸ் கொடுக்காம உன்னையும் குழந்தைங்களையும் டார்ச்சர் பண்ணா என்ன பண்ணுவேன்னு கேட்டு பயமுறுத்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஞாபகம் வரவும், எதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கணும், இது சும்மா 3 மாசத்துக்கான கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, ஸோ நம்மக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலான்னு ஹீரோயின் சொல்ல, ஒருவேளை நீ என் மூலமா பிரெக்னென்ட் ஆகி அதை என்கிட்ட சொல்லாம மறைச்சி கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் ஊரை விட்டு ஓடி போயிட்டு திரும்ப 10-15 வருஷம் கழிச்சு வந்து என் வாழ்க்கையில கியர் மாற்ற மாட்டேன்னு என்ன நிச்சயம், ஸோ நான் உன்னை எப்படி நம்புறதுன்னு ஹீரோ கேட்க, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன்னு ஹீரோயின் சொல்லவும், பேசாம உன்னோட நேஷனல் ஐடி கார்டை என்கிட்ட கொடுத்துரு, நம்மளோட இந்த 3 மாச கான்ட்ராக்ட் மேரேஜ் முடியும் போது எந்த பிரச்சனையும் இல்லைனா நான் அதை உன்கிட்ட திரும்ப கொடுத்துட்றேன்னு ஹீரோ சொல்றதுக்கு ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, பேசி முடிச்சதும் நம்ம ஆளுங்க கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டதும் ஹீரோயின் ஹேண்ட் ஷேக் பண்றா. ஆனா நம்ம ஹீரோ ஐடி கார்டு கேட்டு ட்ரிகர் பண்ணவும் வேற வழி இல்லாம கொடுத்துடுறாங்க. ஓகே, இன்னிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம், நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு போய் இந்த வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எப்படியும் உடம்பு சரியில்லாமல் இருக்க தன்னோட பையன் உயிரை காப்பாற்றிடலாங்கிற நம்பிக்கையில் ஹீரோயினுமே சிரிக்கிறா. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாக அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அண்ட் டெல் இட்ஸ் பை ஃப்ரம் அஃபி அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்பெக்ட்ரி ஆஃப் ஃபேண்டசி.